வழங்கப்படுகிறது. தர்ப்போதக்ர தசேந்திரியானன மனோனக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்ரிதः அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தः புமான் லங்கார்த்த விதேக ராஜ தனயான் நியாயேன லாலப்யதே. இந்த ஸ்லோகம் ஆஞ்சநேய சுவாமியை ஆச்சாரியனாகவே கொண்டாடி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்தது. வைணவ மரபில் ஒரு ஜீவாத்மாவை பெருமானிடத்தில் சேர்த்து வைக்கும் ஆச்சாரியன் புருஷகாரம் பண்ணுவதாகவும் கடக சமாச்சயனம் பண்ணுவதாகவும், அதாவது சேர்த்து வைத்தலை செய்வதாகவும் கொண்டாடப்படுகிறார். நாம் பெருமானை நேரே போய் பற்றுவது இயலாது. ஓர் ஆச்சாரியன் குரு மூலமாகத்தான் பற்ற வேண்டும். பெருமானிடத்தில் நேரே சென்றால் அது அவன் கையை பிடித்து என் காரியத்தை நடத்தணும்னு கெஞ்சுகிறா போலே. ஆனால் ஒரு ஆச்சாரியன் மூலமாக சென்றால் அது பெருமானுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டு அடியனுடைய காரியத்தை நடத்தணும் என்று வேண்டுமா போலே. நமக்கே தெரியுமே, கையை பிடித்து கொண்டு கெஞ்சினால் காரியம் நடக்குமா? காலை பிடித்து மன்றாடினால் காரியம் நிறைவேறுமா? காலை பிடித்தால் தான் நிறைவேறும். அதனாலே பெருமானிடத்தில் நேரே போவதை விட ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். அந்த ஆச்சாரியன்தான் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஹனுமான். அவர்தான் ராமனுக்கும் சீதைக்கும், சீதைக்கும் ராமனுக்கும் இடையே தூது போனவர். ஆச்சாரியன் இருந்தாலே அவருக்கு அறிவு மிகுதியாக இருக்க வேண்டும். ஞான சிறப்பு. ஞானம் மட்டும் இருந்தால் போராது, அதற்கு தகுந்த ஒழுக்கம், அதை அவர் கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். இதை மணவாள மாமுனிகள் கூறும்போது, ஞானம் அனுட்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும் என்று கூறுகிறார். திருமாமகள் கொடுனன் திருமால் ஸ்ரீமன் நாராயணன். அவன் கண்டிப்பாக முக்தி கொடுப்பார். எப்போது? அறிவும் ஒழுக்கமும் இரண்டும் நிறைந்திருக்கிற ஒரு குருவை அடைந்தக்கால். அறிவு ஒழுக்கம் ஆஞ்சநேயரை விட எங்கு தேடி போகிறோம்? அதனால நம் அனைவருக்கும் குருவாய், நம் அனைவருக்கும் ஆச்சாரியனாய் ஆஞ்சநேயரையே கொள்ளலாம். அவர் 9 வியாக்கரணங்கள் இலக்கணங்களை படித்தவர். அதி மேதாவி, சிறந்த புத்திமான். ஆனால் பணிவு மாறாதவர். சக்தியோ அபாரம், புத்தியோ சொல்லொணாது. காரியத்தை நடத்துற சாமர்த்தியம், எதிர்த்து யார் வந்தாலும் உடைத்தெறியும் வல்லமை சொல்லவே முடியாது. இத்தனை பெருமகள் வாய்ந்த ஆஞ்சநேயர். அவர் இப்போதுதான் முதல் முறையாக ராமச்சந்திரனை சந்திக்க போகிறார். அந்த முக்கியமான கட்டத்தில் தான் உள்ளோம். ராமனை வாயுகுமாரன் சந்திக்கட்டும். அதற்கு முன்பாக அந்த வாயு தேவதை முக்கிய பிராண தேவதை, அவரையே முக்கியமாக கொண்ட மத்வ சம்பிரதாயம். அந்த மத்வ சம்பிரதாயத்தின்படி பல ஆஞ்சநேயர்கள் கோயில்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. 700 கோயில்களுக்கு மேலே மத்வாச்சாரியர் ஹனுமான் கோயில்களை பிரதிஷ்டை பண்ணியுள்ளார். அதில் ஓர் திருக்கோயிலைத்தான் நாம் இப்போது அடைந்துள்ளோம். வாயுகுமாரர் முக்கியமான பிராணவாயு தேவதை. அதை கொண்டவர்களே மத்வ சம்பிரதாயத்தவர். அவர்களுடைய மரபுபடியே நடக்கும் ஆச்சரியமான கோவில் விழுப்புரத்தில் கச்சேரி தெருவில்
மிகுந்த ஜனசந்தடி இருக்கும் இடம். அங்கிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில். அந்த காலத்தில் எல்லா அலுவலகங்களும் அனைவரும் கலந்து பேசும் இடமும் என்ன கச்சேரி நடக்கிறதெல்லாம் இந்த தெருவில் தான். அதனால தான் இது கச்சேரி சாலை, கச்சேரி தெருன்னே பெயர் பெற்றது. இத்திருக்கோயில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்துருளப் பண்ணப்பட்ட விக்கிரகங்களை கொண்டது. முக்கியமா ஆஞ்சநேய சுவாமி, லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள், கோதண்டராம பெருமாள், நீண்ட நெடிய 97 அடி ஆஞ்சநேயர், இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி கொண்டிருக்கும் திருக்கோவில். கோவிலை சேவித்துக் கொள்கிறோம். கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் அரசமரம், வேப்பமரம் ஆகிய 2ம் சேர்ந்தது. ஓர் மரம் பார்த்திருக்கிறோம். இவ்விடத்தில் 2 மரங்கள் சேர்ந்துள்ளன. ஓர் புறம் வேப்பமரம், மற்றொரு புறம் அரசமரம். இத்திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் 10 நாளும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதே போல தெப்போற்சவம் நெடிய புஷ்கரணி உள்ளது. இப்போதைக்கு தண்ணீர் குறைவாகத்தான் உள்ளது. மேற்கொண்டு மழை பெய்தால் தண்ணீர் வரும். அந்த புஷ்கரணியில் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தே லக்ஷ தீப பிரம்மோற்சவம், 1 லட்சம் திருவிளக்குகள் ஏற்றி உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இப்படி பல பெருமகள் கொண்டது விழுப்புரத்தில் கச்சேரி தெருவில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில். இனி கோயிலுக்குள் சென்று தரிசிப்போம். அதற்கு முன்பால் ராமன் எப்படி ஹனுமானை சந்தித்தார் அதைத்தானே இன்று பார்க்க வேண்டும். கிஷ்கிந்தா காண்டத்தில் 2வது சர்க்கத்தில் உள்ளோம். முதல் சர்க்கத்தில் ரிஷ்யமூக பர்வதத்துக்கு அருகே ராமலக்ஷ்மணர்கள் சிறந்த வில்லாளிகளாக வந்தனர். அதை கண்ட சுக்கிரீவன் பயந்தான். பயந்து என்னான்னு இப்படியும் அப்படியும் ஓடினான். இதெல்லாம் 2வது சர்க்கத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். 2வது சர்க்கத்தில் சுக்ரீவன் பயந்தது, ஹனுமான் அவரை தேற்றினது. கவலைப்பட வேண்டாம், வந்திருக்கிறது யாருன்னு தெரிந்து கொள்வோம் என்று கூறினதெல்லாத்தையும் பார்த்தோம். சரி, அப்ப நீரே போய் தெரிந்து கொண்டு வாரும் என்று சுக்ரீவன் ஆஞ்சநேயரை அனுப்பி வைக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி புறப்படுறார். இப்ப 3வது சர்க்கத்துக்கு வரும். வச்சோ விஜ்ஞாய ஹனுமான் சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ பர்வதாத் ரிஷ்யமூகாத்து புப்ளுவே யத்தர ராகவவ். இந்த சர்க்கம் கொஞ்சம் மெதுவா பார்க்க வேண்டும். ஒரே நாள்ல முடிச்சுடுறதுக்கு முடியாது. ஏன்னா ஹனுமானுடைய பேச்சு வன்மை, வாக் சாதுரியம், அவர் எவ்வளவு அழகா பேசுவார், தப்பில்லாம பேசுவார், மென்மையாக பேசுவார். இது இத்தனை இந்த சர்க்கத்தில் தான் ராமன் கொண்டாடுகிறார். ஆகவே ஒரு ஸ்லோகமுமே உயிரான ஸ்லோகம், ரத்தினமான ஸ்லோகம். முதலில் ராமன் இருந்த இடத்துக்கு ஒரே தாவாக தாவி அவர் முன்னே போய் நிற்போம்னு ஹனுமான் நினைக்கிறார். ஆனால் இந்த குரங்கு வடிவத்தோடே போனால் அவர்கள் திரும்ப பார்ப்பார்களோ மாட்டார்களோ, பதில் கிடைக்குமோ அல்லவோ, நாம் உருவத்தை மாத்திப்போம் என்று நேர்மையில்லாத புத்தி. இப்படி நினைச்சிருக்கலாமா? நாம் யாரோ அவாதான்னு சொல்லிட்டு போகணும் இல்லையா? நம்ம ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறோம், இந்த சுவாமி இருக்காரா, வராக சுவாமி இருக்காரான்னு கேட்குறோம். அவரே உள்ள இருந்து கொண்டு இல்லை அவர் வெளியில போயிருக்கார் இப்படின்னு சொன்னா இது என்ன நேர்மை? பல பேர் இப்போ தொலைபேசியில் கூப்பிடணும்னு வச்சுங்க, எடுத்த உடனே தங்க பேரை சொல்லுவா. அப்படின்னா கொஞ்சம் தைரியமா இருக்கா, கடனே வாங்கலேன்னு அர்த்தம். அவ அப்படி வாங்கி பயந்தவாளா இருந்திருந்தா யார் பேசுறதுன்னு கேட்பார்கள். நம்ம அவர் பேரையே சொல்லி இன்னார் இருக்கிறாரான்னா அவர் இந்த ஊரை விட்டு போய் 2 மாசம் ஆயிடுத்தே அப்படின்னு பதில் வந்துடும். அப்படின்னு அவரே பதில் சொல்லிடுவார். இது இவ்வளவு நேர்மை? நாம் அந்த மாதிரி இருக்கலாமா? நாம் யாருங்கிறத திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்றோமே, அதெல்லாம் பொருள் எக்ஸிபிஷன்ல கண்ணாடிக்குள்ள இருக்கிற பொருள், அது தங்க நகையோ துணிமணியோ அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மனசு டிரான்ஸ்பரண்டா இருக்கணுமே. நாம எதை நினைக்கிறோமோ அதை செய்யணும், அதைத்தான் பேச வேண்டும். அப்படி ஆஞ்சநேயர் முதல்ல பண்ணல. அவரிடத்தில் கொஞ்சம் நேர்மையற்ற உள்ள இருந்திருக்கு. அதனால் அவர் இப்படி தன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்ளுகிறார். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே ஷடபுத்திதயா கபிஹி. கபிஹி குரங்கு தன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்ளுகிறார். ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். கையேந்தி போபவனுடைய வடிவம், பிக்ஷுவனுடைய ரூபத்தை எடுத்துக்கிறார். ஷடபுத்திதயா, ரிஜு புத்தி இல்லை, நேர்மை இல்லை. ஷடபுத்தி அப்படின்னா கிருத்திரிமம், கொஞ்சம் மாறாடி நேர்மை இல்லாம நடக்கிற புத்தி. ததச்ச ஹனுமான் வாச்சா ஸ்லக்ஷயாசு மனோஜ்ஞயா வினீதவதுபாகம்ய
ராகவௌ பிரணிபத்யச்ச. வேஷத்தை மாத்திக்கொண்டு ராமன் இலக்குவன் இவர்கள் ரெண்டும் இருக்கிற இடத்துக்கு வந்தார். பணிவோட தான் கைகூப்பினார். அவர்கள் இன்னார்னு தெரிஞ்சுக்கணும், நாம இன்னார்னு சொல்லக்கூடாது. இந்த எண்ணத்தோட தான் அவர் வந்தார். வரும்போது இதுதான் அவருக்கு அபிப்பிராயம். அவர்கள் ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும், நாம் ஆறுன்னு சொல்ல வேண்டாம். ஆவபாஷே சௌ வீரவ் யதாவத் பிரசசம்சஹ சம்பூஜ்ய விதிவத் வீரவ் ஹனுமான் வானரோத்தமஹ. வந்தவுடன் கைகூப்பினார், பணிவை தெரிவித்தார், அன்போடு பேச ஆரம்பிக்கிறார். உவாச்ச காமதோ வாக்கியம். காமதோ வாக்கியம் மிருது சத்திய பராக்கிரமோ. மென்மையானவர்கள். இவரும் மெதுவா பேசுறார், அர்த்த புஷ்டியோட பேசுறார். குறவில்லாமல் சொற்குற்றம் பொருட்குற்றம் எந்த குறவும் அவர் பேச்சில் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சாமர்த்தியமான பேச்சு தெரியுமோ? பேச்சு நேர்மையாகவும் இருக்கணும், சாமர்த்தியமாகவும் இருக்கணும், உண்மை பொதிந்ததாக இருக்க வேண்டும், வந்த செயலிலிருந்து மீறாததாக இருக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம்னா அதை தவிர மற்ற எல்லா பேச்சும் பேசுகிறோம் பாருங்க. இப்போ நம்ம பல இடத்துல மீட்டிங் வைப்போம், கிளாஸ் வைப்போம். அந்த கிளாஸ்லேயோ மீட்டிங்லேயோ 2 மணி நாழி கிளாஸ்ன்னு போட்டிருப்பா. 1/2 மணி நேரம் தான் விஷயம் பேசுவார்கள். பாக்கி 1.5 மணி நேரம் ஊர்வம்பு கதை, என்னுடைய அந்த நாள் வீர தீர பிரதாபம், இது இப்படியாமே அது அப்படியாமே. இப்படி இருந்த வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இது நம்ம நேரத்தையும் வீணாக்கி யார மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கோமோ அவர்கள் நேரத்தையும் வீணாக்குறோம்னு அர்த்தம். என்னத்தை பேச வந்தோமோ அதைத்தான் பேசணும். அப்ப பாக்கி நேரம் அவ்வளவு தூரத்துக்கு விஷயமே இருக்காது. என்னால் பகவானை பற்றி பேசுவோம், அதுல குறையில்லையே. கிருஷ்ண சேட்டிதம், ராம சேட்டிதம், வராக சேட்டிதம், இதை எவ்வளவு நேரமும் பேசலாம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம பத்தியோ அங்க பத்தியோ, நான் எப்படி படிச்சேன், நீ எப்படி படிச்சே, நான் சின்ன வயசுல எப்படி யாருக்கும் இதுல எல்லாம் இப்ப விருப்பமும் இல்லை. யார் இப்ப பழங்கதையை கேட்கறதுக்கு தயாரா இருக்கா? பெருமான் ஒத்தருடைய பழங்கதையை மட்டும்தான் நம்ம கேட்கலாம். நம்முடைய கதைகள்லாம் நம்ம பேசிண்டே இருக்கக்கூடாது. ஹனுமானிடத்துல கத்துக்கணும். நாம அவ்வளவு சிறந்த பேச்சாளர். எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் ரத்தின சுருக்கமானு சொல்றோமே, அதை போல பேசுறார். தேசம் கதமிமம் பிராப்தவ் பவந்தௌ வரவர்ணினவ் திராசயந்தௌ மிருககணான் அந்யாஞ்ச வனச்சாரிணஹ. ஸ்லோகத்தினுடைய பொருளையும் சொல்றேன், அதுல எவ்வளவு உள்ளூர சாமர்த்தியமா கேட்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துப்போம். ஏன்னா அப்பதானே இவருடைய பேச்சு வன்மை நமக்கு தெரியும். இந்த தேசத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறீர்கள்? அழகழகான மரங்கள்லாம் இருக்கே, அதை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டே போகிறீர்களே. ஏது மரங்களை ரசிக்கிறீர்கள்? அதை பாருங்க. நீங்க திடீர்னு புது ஆள் வந்திருக்கிறதுனாலே இந்த மான்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுகின்றன, வெறுண்டு ஓடுகின்றன. அப்ப 2 கேள்வியை உள்ளடக்கி விட்டார். ஒரு பக்கம் உங்களுடைய வீரத்தை பார்த்தாலும் காம்பீரியத்தை பார்த்தாலும் மான் பயந்து போறது அல்லது வீரர்கள்னு தெரியாது. ஆனா வீரர்கள் மரத்தையும் செடியையும் கொடியும் ரசிப்பார்களான்னு அதுல இருந்து நீங்க சிறந்த ரசிகர்கள்னு தெரியாது. மரஞ்செடி கொடியெல்லாம் பார்த்துன்னு போறத பார்த்தா ரசிகர்கள். அதே சமயம் இன்னொரு சந்தேகம் இருக்கு, இந்த ஒன்னொன்னையா நீங்க உத்து பார்க்கறத பார்த்தா யாரையோ தேடுகிறீர்கள்னு தோன்றது. எவ்வளவு அர்த்தம் வருது பாருங்க. உத்து உத்து பார்க்கறத பார்த்தா தேடுகிறீர்கள், நன்னா பார்க்கறத பார்த்தா ரசிக்கிறீர்கள், ஆனா ஆளை பார்த்தா வீரர்கள். அப்ப இதுக்குள்ள நீங்க யார்? பம்பா தீர ருஹான் விருக்ஷான் வீக்ஷமானௌ சமந்ததா இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்தௌ தரஸ்வினௌ. உங்களுடைய திருமேனி வரணத்தால் இந்த காடே அழகு பெறுகிறது, இந்த நதி ஜலம் அழகு பெறுகிறது, எல்லா இடமும் இன்னும் ஒளி பெற்று சோபையோடு இருக்கு. அதுல இருந்து அதிக ஒளி படைத்தவர்கள்னு தெரிஞ்சு போச்சு. தைரியவந்தௌ சுவர்ணாபவ் கவ்யுவாம் சீரவாசசௌ. உங்களை பார்த்தால் நல்ல க்ஷத்திரியர்கள், அரச அடையாளத்தோட இருக்கிறீர்கள். ஆனால் அணிந்திருப்பதோ மாந்தோல் மரவுரி. ஏன்? நீங்க என்ன பிச்சை எடுக்கும் மாந்தோல் மரவுரி தரித்தவர்களா அல்லது அரசர்களா? யாருன்னு தெரியலையே. உங்க வேஷமும் உங்க திருமேனியும் பொருந்தவில்லையே. என்ன அதையும் கேட்டுனுட்டார். நிஸ்வசந்தோ வரபுஜௌ பீடயந்தா விமாஹ் பிரஜாஹ சக்கர சாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ருநாசனவ் ஸ்ரீமந்தௌ ரூப சம்பன்னவ் ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமோ. நீங்க நடக்கிற வேகத்தையும் அழகையும் பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியம். பார்த்தாலே வீரர்கள்னு தெரிகிறது. நீங்க கையில ஒரு வில்லு பிடிச்சிருக்கீங்களே, இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போல இருக்கிறது. ஆனால் உங்களுடைய முகத்தை பார்த்தால் வெகு அழகாக நேர்த்தியாக சௌமியமாக உள்ளது. இது ஒண்ணுக்கொண்ணு எனக்கு சம்பந்தம் புரியலையே என்று பேசுகிறார். மேற்கொண்டு ரொம்ப ஆச்சரியமான கதை கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமா